ஏம்மா அவள் தான் இப்போ ஜாக்கிங் போர்டு என்னம்மா தப்பு? ஏன்னா என் கூடலாம் வந்து ஒர்க் பண்ணுற ஆட்கள் எத்தனை போலீஸ்காரவங்க அவங்கலாம் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அது காரணம் வந்துட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணுறது தான். அது காலையில் வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது. அவன் தான் முன்னுக்கே பழகிருக்கார்ல, ஏன் போய் வம்சம் பண்ணுறீங்க, அவள் பாட்டில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறது தான் ஹைலைட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் இன்றைக்கி. வாக்கிங் போகணும் கிளம்புனாக்க இந்த பொண்ணு கிளம்புனாக்க வேணாங்கிறாங்க. இந்த நேரத்தில் இருட்டிலையா, பகலில் போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பகலில் போனால் அப்புறம் காலேஜ் போக முடியாதுல்ல அப்படின்னா, சரி விடு அப்படின்னா போகலாம் அப்படின்னாக்க, சரி நான் போகிறது தனியாக போகிறது கஷ்டமாக தான், நீங்கள் வாங்க அப்படி ஒருத்தரையாக கூப்பிட்டாங்க. கடைசியில் இந்த பொண்ணு தான் சொல்லுது, நம்ம மலர், ஏங்க மாமா நீங்கள் வேணால் கூப்பிட்டு போய்ட்டு வாங்க மாமா அப்படின்னு. சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாக்க என்ன வாக்கிங் போடுறது இந்த இடத்துல இப்போ தக்கா பக்கான்னு வந்துட்டு நீங்கள் வரீங்களா அப்படின்னாக்க, எனக்கு வேணாம், உடம்பு நான் அந்த நோயாக இருக்குது, எனக்கு உனத்தான் நோய் இருக்குது போல இருக்குது, ஏன்னா நோயெல்லாம் கிடையாது, உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வாக்கிங் போகணும், இதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணுறது அப்படின்னா. சரி போன்னு சொல்லிவிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு மாமனார் போகும்போது, ஏய் ஷால் போடாமல் போகிறேன் அப்படின்னாக்கா அந்த பிள்ளை அதை காதிலே வாங்காமல் அது பாட்டில் போயிடுச்சு. என்னத்தை ஷால் போடாமல் போடுறதுக்கு விட்டு இங்கேருந்து ஒடியாந்து புருஷன்ட்ட வந்து, ஏங்க பார்த்தீங்களா எந்திரிங்க பாக்கியராச்சு, அவள் எவ்வளோ புத்தியாக போயிட்டா தெரியுமா அப்படின்னாக்க, புத்தியாக போயிட்டாளா, ஆமாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க, நமக்கெல்லாம் அது வரல பாருங்க அப்படின்னாக்க, ஆமாம் எல்லோரும் புத்திசாலியாக இருக்க முடியுமா அப்படின்னாக்க, என்னது அப்போ நான் முட்டாளா நான் அப்படின்னு இந்த பிள்ளை கேட்குறது நல்லாயிருக்கு. இதான் வழக்கமாக நான் சொல்கிறது தான். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் போகும்போது ஒன்று மற்றவங்களுக்காக நடிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா காலம் பூரா நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். காலம் மாறி போச்சு. இதான் என் பழக்கம், இதான் என் வழக்கம், இதை சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன், இதை பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத தொடக்கத்திலேயே சொல்லி விட்டு நாள் நடிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கும் முழுசுமாக நடிச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா பொண்ணுங்களுக்கும், இல்லை எல்லா வேலைக்கு போகிறவங்களுக்கும். எந்த இடத்துக்கு புதுசு போனாலும் அங்கே போயிட்டு மற்றவங்களுக்காக நடிக்க ஆரம்பிச்சிங்கனாக்க வாழ்க்கை போனால் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த ஒரு சில வீடுகளில் போனாக்க நைட்டி போடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும். ஒரு சில வீடுகளில் போனீங்கன்னாக்கா பட்டு சேலை தான் கட்டிட்டு தெரியணும் அப்படி ரூல் இருக்கும். ஒரு சில வேலையில் பண்ணாக்கா எப்போவுமே சேலை கட்டிட்டு சோறு திங்கிறதுல அது மாதிரி தான் எல்லாமே டீச்சர் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னே இருக்க முடியாது. அப்படிங்கிற வீட்டிலலாம் இல்லை எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி பேண்ட்ஸ் போடுவேன், ஜீன்ஸ் போடுவேன், ஷர்ட் போடுவேன் அப்படிங்கிற சமாச்சாரங்களை சொல்லிட்டு பொண்ணுங்க இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது தான். இது வந்து என்னன்னாக்கா பெரியவங்களை அவமதிக்கிறது இல்லை. நாள் சொல்லிட்டிங்கனாக்கா 4 நாள் கஷ்டப்படுவாங்க, 5வது நாள் அவங்களுக்கு பழகி போயிடும். நிறைய பேர் வீட்டில் பாருங்களேன் ரொம்ப சொல்லுவாங்க, ட்ரெஸ் கான்ஷியன்ஸ்லாம் சொல்லுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் வாத்தியார் உண்டு, அப்படிலாம் இப்படி போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது, இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி சேலை கட்டணும் அப்படின்னு. கடைசியில் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனாங்க, அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணே வந்து ஸ்லீவ்லெஸ் தான் போட்டுருந்துச்சு. அடப்பாவி அப்படின்னு பார்த்தாங்க. அவருக்கு அவங்க பொண்ணு எப்படி மாறுச்சுங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. ஆனால் உலகத்தை வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார் அப்படிங்கிற தான் விஷயம். அதனால் இந்த பொண்ணு வந்துட்டு சரின்னு வாக்கிங் போகுது பேசி பார்க்குது. ஆனால் அவர் பேசவே மாட்டேங்கிறார். இப்படி வாக்கிங் போவீங்களா, என்ன வேலை பார்க்குறீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ என்ன படிக்கிற, என்ன நடிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுதுங்க, நான் ஸ்லோவாக நடக்க முடியல உங்களோட சேர்ந்து, நான் கொஞ்சம் வேகமாக நடக்கிறேன் அப்படின்னு. சரி போனார். அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வேகமாக போச்சு. அப்புறம் ஜாக்கிங் போச்சு. ஜாக்கிங் போட்டால் கட்டுப்பாய் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அப்படியே வந்துட்டு அந்த அம்மாவே சொல்லிச்சு, என்னங்க உடம்பு முடியல, என்ன இப்படி உட்காந்து, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை வருங்க, எங்கே அவள் எங்கே மதியம் எங்கண்ணா வருவா அவாட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டா. ரோட்டில் பாருங்கள், அங்கே போய் ரோட்டில் பார்க்குறவங்களாம் அந்த பிள்ளை அசிங்கமாக பார்க்குறாங்க. அது பாட்டில் ஷால் கூட போடாமல் ஓடிவிட்டாலே அப்படின்னு இந்த பொண்ணு தம்மா வந்துட்டு சொல்ல உடனே வந்து மலர் இல்லை இப்போ ஜாகிங் தானே போனோம், ஜாகிங்னாக்கா ஊரில் எத்தனை பேர் பார்க்குறான், நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, கிளறமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணு இருந்தாக்க உடனே சபலை கொடுக்குறாங்க, என்ன பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த மதிப்பில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த பொண்ணு பல நேரங்களில் வந்துக்கிட்டு வெறும் சொல்லாமல் அந்த பிள்ளை இருக்கிறதும் எனக்கு ஒரு பல நேரங்கள் அந்த பொண்ணு வெடிக்க போகுதுன்னு நினைப்பேன். ஆனால் அந்த ரோலை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க கேரக்டரை. இப்போ நான் பிடிச்சி பார்க்குற ஒரு சீரியலில் அழகு தான் முதல்ல இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அந்த மாதிரி கேரக்டரைசேஷன். உடனே அப்புறம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சபிருக்குன்னு உள்ளார போயிடுது. உள்ளார போயிட்டா உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த பிள்ளை இந்த பொண்ணை எழுப்பிட்டு வராங்க. டேய் வாடா இங்கே வாடான்னு கூப்பிட்டு வந்து, ஏய் சொல்கிறா நீ இப்படி சொல்லணும்டா அப்படி சொல்லணும்டா அப்படின்ட்டு உள்ளார. சரி அவன் உள்ளார வந்துட்டு, ஏம்மா இப்படி சொல்லக்கூடாதா, இப்படி பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி, இந்த வீட்டுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குதா, அது பண்ண வேண்டியதானே, ஏன் உங்கள் வீட்டு பழக்கத்துக்கு நான் ஏன் மாறணும், என்ன ஹெல்த் கான்ஷியஸ் இருக்குதா, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே, வெட்டித்தனமாக இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னாக்க இவன் தலைவலி வந்து தவிக்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் வெளியே வந்துட்டாங்க. ஏடா சொன்னியா நீ என்ன சொல்கிறா அப்படின்னு. இல்லைப்பா என்ன இது இல்லை, ஓ அவன் போக முடியாதுட்டாளா, சொல்கிறத கேட்க மாட்டேன்ட்டாளா அப்படின்னு இருக்குது. அங்கே போயிட்டு ரொம்ப அசிங்கமாக போச்சு. ரோட்டில் போகிறவங்களாம் அசிங்கமாக பார்க்குறான். இப்படி வந்துட்டு அந்த பாட்டில் சிறுங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கா அவள் பாட்டில் அப்படின்னாக்க அந்த பொண்ணு விரும்புது. யார் என்னை அசிங்கமாக பார்த்த மாதிரி தெரியலையே, உங்கள் கண்ணுக்கு பண்ணி அப்படி தெரியுதுன்னு சொல்லும்போது செருப்பில் அடித்த மாதிரி கேள்வி அந்த கேள்வி. ஆக்சுவலி அந்த பொண்ணு
திட்டலைன்னேன்ல, அதை விட ரொம்ப மோசமான திட்டு. நான் பல வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கேன். யாரும் என்னைய தப்பா பார்த்ததில்ல. அப்படி யாரும் தப்பா பார்த்தா தப்பா பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த பொண்ணோட உணர்வு அப்படிங்கிற சமாச்சாரத்த சொல்றது. இதெல்லாம் மறந்துட்டு தான் அந்த லேடி இருக்காங்க. அது எப்பவுமே பொண்ணுன்னா வேலை பார்க்கணும், பொண்ணுன்னா வேலை பார்க்கணும், பொண்ணுன்னா அது பார்க்கணும். இங்கே பொண்ணுன்னா வேலை பார்க்கணுன்ட்டு நீ உட்காந்து காப்பிய குடிச்சிட்டு உட்காந்துருக்கிய நீ அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, அதெல்லாம் முடியாது. நான் ஜாக்கிங் போவேன். இதில என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேனாக்கா, பெரிய தகராறாகும்போது அவன் சொல்லிற போறான். ஏம்மா இதில என்னம்மா தப்பு இருக்கு? அவ தான் ஜாக்கிங் போறா, ஹெல்த்த வச்சுக்கிறா. அது அதனால தப்பு இருக்கு. இது எல்லாரும் பண்ண வேண்டியது தான். நீங்களே பண்ணியிருக்க வேண்டியது. நீங்கலாம் பண்ணாம தான் மு வ க க குடிய முடியல, நிமிர முடியலன்னு ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துருக்கிறீங்க நீங்க. அவ பாட்டுல போறேன்னா போட வேண்டியது தானே. எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீ நீ போ நீ நீ மதி நீ ஜாக்கிங் போத நீ போய் நீ உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்க நீ அப்படின்னு அவன் சொல்லப் போறான். இவங்கெல்லாம் வாயடைச்சு நிக்க போறாய்ங்க. மலர் போய் புருஷன்ட்ட சொல்லப் போகுது. ஏங்க பாத்தியா புருஷன் பொண்டாட்டிக்கு எப்படி பேசுறான் அவன் அப்படின்னு. இந்த சீன தான் பார்க்க